எல்லா விமென்ஸ்க்குமே வந்துட்டு விஷஸ் சொல்லிக்கிறேன். நாம இன்னைக்கு ஜைத்தூன்ல இருந்து இஃப்தார் பாக்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கோம். ரொம்ப ஃபேவரட்டான டீ பரோட்டா வந்துட்டு நல்ல வாழை இலையில வந்துட்டு வீடியோஸ்லயும் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி லெமன் வந்துட்டு லைட்டா புளிஞ்சு விட்டு தான் அது வந்துட்டு ஒரு பெரிய மட்டன் பீஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்துட்டு பார்க்க போறோம் அப்படின்னா, செகண்ட் இஃப்தார் பாக்ஸ் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண போறோம். நான் லாஸ்டா வந்துட்டு இருக்கலே லோவஸ்ட் பிரைஸ்ல உள்ள இஃப்தார் பாக்ஸ் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி நம்ம வீடியோக்கு வந்து போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ண இஃப்தார் பாக்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்துட்டு அதுல இல்ல. இந்த டைம் வந்துட்டு பிரைஸ் அதிகமானாலும் பரவாயில்ல, அந்த ஒரு ஐட்டம் வந்துட்டு கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் பிரைஸ் எதுவுமே பார்க்கல. இவ்ளோ பெரிய கடையில இருந்து நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மார்ச் 8 விமென்ஸ் டே. விமென்ஸ் டேக்கு எல்லா விமென்ஸ்க்குமே வந்துட்டு விஷஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சத வந்துட்டு லைஃப்ல யாரு தடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க விட்டுறாதீங்க. பிடிச்ச விஷயத்த ஹாப்பியா, ஃப்ரீடமா, ஜாலியா வந்துட்டு பண்ணுங்க. அது கண்டிப்பா ஒரு நாள் வந்துட்டு சக்சஸ் ஆகும். இப்போ நம்ம எந்த கடையில இருந்து என்ன பிரைஸ்க்கு நம்ம வந்து இஃப்தார் பாக்ஸ் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு ஜைத்தூன்ல இருந்து இஃப்தார் பாக்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கோம். நான் ஸ்விக்கில தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்துட்டு 900 ருபீஸ். இதோட பிரைஸ் பிளஸ் ஜிஎஸ்டி பிளஸ் டெலிவரி சார்ஜ் இதெல்லாமே சேர்த்தே 900 ருபீஸ். நீங்க நேர்ல போய் வாங்குனீங்கன்னா என்ன பிரைஸ்ன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம இதை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? இதுக்கு வந்து பிளேட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பூன், ஃபோர்க், அதுக்கப்புறம் வந்துட்டு டூத் பேக், அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுறதுக்கு அந்த சோம்பு, இந்த ஐட்டம்ஸுமே வந்து குடுத்துருக்காங்க. இந்த பேக்கிங் பத்தி நான் சொல்லியே ஆகணும். அதுக்கு நீட்டாவே பேக் பண்ணி வந்து குடுத்துருக்காங்க. எல்லாமே அந்தந்த இடத்துல அப்படி அப்படியே வந்து இருக்கு. டேட்ஸ் இருக்கு, ரைத்தா இருக்கு, அப்புறம் இந்த பிரிஞ்சால் இது இருக்கு. இது வந்துட்டு கெச்சப் குடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ரோல், ஷவர்மா ரோல் வந்துட்டு இருக்கு. இது வந்து கிளி பரோட்டா, வாட்டர், பிரியாணி, ஒரு கிரேப் ஜூஸ் இருக்கு. இது வந்துட்டு என்னது? இது ஹலீம். ஹலீம் வந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு ஒரு ஸ்வீட்டு. இது நோம்பு கஞ்சி இம்பார்ட்டன்ட் ரொம்ப. இது வந்துட்டு ஒரு மயனீஸும் குடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பார்பிக்யூ சிக்கன். இது வந்துட்டு ஸ்நாக்ஸு. இது கட் ஃப்ரூட்ஸ் இருக்கு. இதுல வந்துட்டு கஞ்சியும், வடையும். இந்த ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு இஃப்தார் பாக்ஸ்ல வந்திருக்கு. இவ்ளோ ஐட்டம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இது நான் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் இருக்கு. அது என்னன்னு நான் வந்துட்டு சொல்றேன். யாராவது கெஸ் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிரேப்ஸ் ஜூஸ் வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். அதுல வந்துட்டு லாஸ்ட் டைம் ஏதோ பல்பி கிரேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிப்புக்குமே வந்துட்டு அது என்னது அந்த செரி வந்துகிட்டே இருந்தது. இது அதே மாதிரி இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேம் அதே ஜூஸ் தான். அந்த பல்பி கிரேப்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதே இதெல்லாம் இருக்கு. பட் அதுல வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமா இருந்தது. இதுல வந்துட்டு ஓகே மீடியமான ஸ்வீட்டா தான் இருக்கு. செகண்ட் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான நோம்பு கஞ்சி. இந்த நோம்பு கஞ்சிக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. நாங்க வந்துட்டு சின்ன வயசுல எங்க ஊர்ல வந்துட்டு இருக்கும்போது, எங்க வீட்டு பக்கத்திலேயே வந்துட்டு ஒரு மசூதி இருக்கும். அங்க வந்துட்டு நோம்பு கஞ்சி வந்துட்டு குடுப்பாங்க. ஆக்சுவலா நாங்க வந்துட்டு கரெக்ட்டா 5 மணி, 6 மணி ஆயிடுச்சு அப்டின்னா, நாங்க அந்த தூக்கு சட்டி இருக்கும்ல, அத எடுத்துட்டு வந்துட்டு போய் லைன்ல வந்துட்டு நிப்போம். லைன்ல நின்னு அந்த நோம்பு கஞ்சி அவ்ளோ பிடிக்கும் எங்களுக்கு. அது அதாவது வெஜ்ஜா இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு என்ன நோம்பு கஞ்சின்னு தெரியல. கஞ்சின்னு மட்டும் தான் வந்துட்டு போட்டுருக்காங்க. பெர்ஃபெக்ட். அப்படியே அந்த என்ன சொல்றது? ஊர் சைடுலாம் வந்துட்டு குடுப்பாங்கல்ல, கொஞ்சம் சூடா இருந்துச்சுன்னா இன்னுமே சூப்பரா வந்து இருக்கும். பேக்கிங்க 100 அவுட் ஆஃப் 100ன்னே நான் வந்துட்டு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நீட்டான ஒரு பேக்கிங்ல வந்துட்டு இருக்கு. இதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு என்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் வந்துட்டு வெஜ்லயும் வந்துட்டு இஃப்தார் பாக்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா இந்த இஃப்தார் இது முடியறதுக்குள்ள ஒரு வெஜ் இஃப்தார் பாக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா அன்பாக்ஸ் வந்துட்டு பண்ணுறோம். 2 பருப்பு வடை, 2 சமோசா வந்துட்டு குடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு இந்த சமோசா.
சூப்பரா இருக்குங்க. பயங்கர சாஃப்ட்டா சூப்பரா வந்திருக்கு. ஆக்சுவலா நான் ஆர்டர் பண்ணதே ரொம்ப லேட்டா ஆர்டர் பண்ணேன். இப்ப நான் சாப்பிடுறது அத விட ரொம்ப லேட்டா. ஆக்சுவலா இப்ப டைம் வந்துட்டு 9:30 ஆவுது. அதனால எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஆறியே போயிடுச்சு. வேற லெவல்ல இருக்கு. என்னைய விட்டா நோம்பு கஞ்சிய நான் இப்பயே முடிச்சுருவேன். இப்ப மத்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இத அப்படியே வச்சுட்டு நம்ம மத்த ஐட்டம்ஸும் பார்க்கலாம். நெறைய பேர் வந்துட்டு ஹலீம், ஹலீம் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன். சிலருக்கு இந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும். ஒரு சிலருக்கு இந்த டேஸ்ட் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது ஹலீம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ண போறேன். எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம். இது வந்துட்டு லைட்டா சதறிருச்சு கொஞ்சம். இதுல ஆக்சுவலா வந்து லெமன் இருக்கு. உள்ளேயே தான் வச்சிருக்காங்க. நெறைய வீடியோஸ்லயும் பார்த்திருக்கேன். இந்த மாரி லெமன் வந்துட்டு லைட்டா புளிஞ்சு விட்டு தான் அது வந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேஷ்யூஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. டேஸ்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஹலீம் சாப்பிட போறேன். இந்த கேஷ்யூவோட அப்படியே எடுத்து ஒரு பைட் வந்துட்டு வைக்கலாம். இது எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்றதுன்னே எனக்கு வந்து தெரியல. நல்லா இல்லேன்னும் சொல்ல முடியல. நல்லா இருக்குன்னும் சொல்ல முடியல. ஓகே தான். அம் ஒரு சிலர்லாம் வாயில வச்சோனே அப்படி இப்படிம்பாங்க. நான் அத பார்த்துட்டு ஒருவேளை இது நல்லாவே இருக்காது போல அப்படின்னு நெனச்சேன். ஓகே. நல்லா தான் இருக்கு. நார்மலா இருக்க மாரி தான் இருக்கு எனக்கு. ரொம்ப இதுல எந்த டேஸ்ட்டுமே எனக்கு அவ்வளோக்கா வந்து தெரியவே இல்ல. ஃபர்ஸ்ட்டு ஒரு 2, 3 டைம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட சாப்பிட லைட்டா வந்துட்டு தெகட்டுற மாரி இருக்கு. ம். இது வந்துட்டு போதும். எனக்கு ஓகே தான். நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. அப்படியே வந்துட்டு ஆசிலேட்டா இருக்கு. இது ஒரு சின்ன ரோல். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்காக வந்துட்டு கெட்சப்பும், ஒரு மயோனைஸும் வந்துட்டு குடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே வந்து தெரியுதா என்னன்னு தெரியல. நல்ல ஃபில்லிங்காவே இருக்குது. நல்லாவே வந்துட்டு ஃபில்லிங் வந்துட்டு நல்லாவே இருக்கு. இந்த டேஸ்ட் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ம். ஒரு நார்மல் ஷவர்மா. நம்ம எப்பயுமே வாங்கி சாப்பிடுவோம்ல. அதே மாரி தான் இருக்கு. உள்ள அந்த ஸ்டஃபிங்குமே சூப்பரா வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்பிக்யூ. பார்பிக்யூ சிக்கன் வந்துட்டு குடுத்துருக்காங்க. இந்த மாரி ஒரு ஃபாயில் ஷீட்ல. இந்த மாரி ஒரு 2 பீஸ் வந்துட்டு குடுத்துருக்காங்க. ஓகே. இதுல வந்துட்டு எந்த ஒரு மசாலுமே வந்துட்டு எனக்கு தெரியல. லைட்டா வெறும் அந்த சிக்கன் வந்துட்டு லைட்டா அந்த சுட்டு தருவாங்கல்ல, அந்த மாரி டேஸ்ட்ல தான் வந்து இருக்கு. எனக்கு பார்பிக்யூ இது வந்துட்டு அந்த அளவுக்கு ஒண்ணும் இஷ்டமா இல்ல. ஓகே. இது வந்துட்டு ஓகேவா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரியாணி. இதுவரைக்கும் நான் ஜைத்தூன்ல வந்துட்டு நார்மலாவே பிரியாணி வாங்கி சாப்பிட்டது கிடையாது. இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஜைத்தூன்ல பிரியாணியே சாப்பிட போறேன். ஆக்சுவலா இது வந்துட்டு மட்டன் பிரியாணி. ம். நல்லா நெய் வாசம் நல்லா இருக்கு. ஒரு பெரிய மட்டன் பீஸ் வந்து வச்சிருக்காங்க. பிரியாணி எனக்கு வந்துட்டு கொஞ்சம் காரமா இருக்க மாரி இருக்கு. மத்தபடி டேஸ்ட் வந்துட்டு ஓகே நல்லா இருக்கு. அடுத்தது கிளி பரோட்டா. கிளி பரோட்டா வந்துட்டு நல்ல வாழை இலையில வந்துட்டு வச்சு சூப்பரா வந்துட்டு குடுத்துருக்காங்க. கிளி பரோட்டானாலே இந்த மாரி வாழை இலையில வச்சு குடுக்கறது தானே பேரு தான் கிளி பரோட்டா. வாவ்! சூப்பரா வந்துட்டு இருக்கு. நார்மலாவே புரோட்டா வாங்குனா, அதுல கொஞ்சம் சால்னா ஊத்தி கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து சாப்பிடுவேன். நான் அந்த மாரி தான் சாப்பிடுவேன். ஏன்னா புரோட்டா வந்துட்டு தொட்டு சாப்பிடுறதுக்கெல்லாம் எனக்கு வந்து பிடிக்காது. நல்லா முக்கி ஊற வச்சு, அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு சாப்பிடுவேன். அதே மாதிரி வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இது வந்துட்டு சிக்கன் நெனைக்கிறேன். ம். சிக்கன் தான். அப்படியே பிச்ச பூ மாரி வருது.
நல்லா இருக்கு. லைட்டா ஸ்வீட்டா வந்துட்டு இருக்க மாரி இருக்கு. டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கு. அது என்னன்னு தெரியல. எந்த கடையில போயிட்டு கிளி பரோட்டா சாப்பிட்டாலும் அது லைட்டா ஸ்வீட்டா தான் இருக்கு. அது கிளி பரோட்டாங்கிறனால ஸ்வீட்டா இருக்கா? இல்ல ஒரு வேள இந்த வாழை இலையில இப்படி வச்சு கட்டி குடுக்கறனால அது வந்துட்டு ஸ்வீட்டா இருக்கா? எப்படி அந்த ஸ்வீட்னஸ் வருதுன்னே வந்து தெரியல. நெக்ஸ்ட் ஸ்வீட். ஸ்வீட் வந்துட்டு என்ன குடுத்துருக்காங்க? ஏதோ லிக்விட் மாரி இருக்கு. ஆக்சுவலா அது வந்துட்டு ஏதோ பாயாசம் மாரி நெனைக்கிறேன். சேமியா அதெல்லாம் போட்டுருக்காங்க. ஐ திங்க் இது வந்துட்டு பாயாசம் தான் நெனைக்கிறேன். ம். சேமியா பாயாசம். சேமியா பாயாசம் மாரி தான் இருக்கு. கரெக்ட்டான ஸ்வீட். ஏன்னா எனக்கு ஸ்வீட் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. ஒரு மீடியம் ஸ்வீட்னா எனக்கு வந்துட்டு ரொம்பவுமே பிடிக்கும். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. இது வந்துட்டு சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு வந்து தெகட்டாது. ஸ்வீட் கம்மியான ஒரு நல்ல ஸ்வீட். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஆக்சுவலா இததான் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்ட்டுருக்கணும். ஆனா லாஸ்ட்டா நம்ம வந்து ட்ரை பண்றோம். ஆக்சுவலா ஃப்ரூட். நான் லாஸ்ட் வீடியோல வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, நான் சொல்லியிருந்தேன் பப்பாயான்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா அது வந்துட்டு பப்பாயா கிடையாது. அந்த மஸ்க் மெலன் சொல்லுவாங்கல்ல, மஸ்க் மெலன் தான் அது. இதுவுமே அதே மாரி தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸ்மெல் அதே மாரி தான் வருது. இதுவும் அந்த மாரி தான் வந்து இருக்கு. மஸ்க் மெலன் ஸ்வீட் வந்து கம்மியா இருக்கு. இதுல வந்துட்டு இப்போ மஸ்க் மெலன் மாரி இது இருக்கு. அப்புறம் கிரீன் கிரேப்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வயலட் கிரேப்ஸும் இருக்கு. பைனாப்பிளும் இருக்கு. இந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் தான் மோஸ்ட்லி வைக்கிறாங்க எல்லாத்துலயுமே. அப்ப தண்ணி இருக்கு. அதுக்கப்புறம் டேட்ஸ் இருக்கு. டேட்ஸ் நல்லாவே வந்துட்டு பெரிய டேட்ஸ் தான் வந்துட்டு வச்சிருக்காங்க. இந்த இஃப்தார் பாக்ஸுக்கு நான் வந்துட்டு 5க்கு 4.5 வந்துட்டு குடுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு எல்லாமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எனக்கு புடிச்ச ஒரு 3 ஐட்டம் வந்துட்டு சொல்லணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த நோம்பு கஞ்சி தான் சொல்வேன். எனக்கு ரொம்ப ஃபேவரைட் ஆயிடுச்சு. சாரி 2ண்ட் வந்துட்டு எனக்கு ஷவர்மாவும், கிளி பரோட்டா இந்த 2மே புடிச்சிருக்கு. கிளி பரோட்டா வந்துட்டு லைட்டா ஸ்வீட்னஸ் இருந்தாலும் அதோட டேஸ்ட் வந்துட்டு சூப்பரா இருந்தது. 3 வந்துட்டு எனக்கு பிரியாணி புடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் தான் நான் வந்தது எல்லாமே வந்துட்டு ஓப்பன் பண்ணி, டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாரி நான் வந்துட்டு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா நான் வந்துட்டு ஒரு ஃபுட் ரிவ்யூவர்லாம் இல்ல. இஃப்தார் பாக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இயர் வந்துட்டு நான் இத வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு? நான் என்ன மாரி வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷன் இருந்தா மறக்காம கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ். லவ் யூ ஆல் அண்ட் see you another video. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.